Innalhamdulillah. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan kaseeran nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhalladhina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti Allaha rasulahu faqad faza fawzan azima. இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து வளர்த்து பரிபக்கப்படுத்தும் ஏக நாயகனான அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும். மேலும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மேலும் மக்ரிபுடைய தொழுகை தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கின்ற நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் என்றென்றும் நின்று நிறுத்தமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, செரியன் நகர் மஹல்லா வாசிகளே, ஆங்காங்கே நின்று கொண்டு பார்த்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களே, இந்த மார்க்க விளக்க கூட்டம் தெருமனை கூட்டம் எதற்காக என்று சொன்னால், இன்று முஸ்லிம் மக்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் மார்க்கத்தை சரியான விதத்திலே விளங்காமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த தெருமுனை கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று கேட்டால், யார் முஸ்லிம்கள்? இன்றைக்கு நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். முஸ்லிம்கள் அப்படி என்ற ஒரு பெயர் நமக்கு இன்றோ நேற்றோ அல்லது 100 வருடமோ அல்லது 1500 வருடத்துக்கு முன்னாலோ கிடைக்கப்பட்ட பெயர் அல்ல. ஆதம் நபி முதல் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த அத்தனை நபிமார்களும் தங்களை முஸ்லிம்கள் என்று குறிப்பிட்டார்கள். நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய குடும்பத்தாருக்கு செய்த எச்சரிக்கை என்னவென்று கேட்டால், என் மக்களே, என் அருமை மகனே என்றெல்லாம் அழைத்து, உங்களுடைய மரணம் முஸ்லிம் அல்லாத நிலையில் வந்துவிட வேண்டாம், நீங்க முஸ்லிமா தான் வாழணும், நீங்க முஸ்லிமா தான் மரணிக்கணும் என்றதை எச்சரிக்கை செய்து ஒவ்வொரு நபிமார்களும் நமக்கு சொன்ன அந்த வரலாறு குர்ஆனில் அல்லாஹ் பதியப்பட்டு வச்சிருக்கான். அப்ப இந்த முஸ்லிம்கள் என்ற ஒரு வார்த்தை நம்ம மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு பின்னால் எப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமுடைய நடைமுறை இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும், அப்படி இருந்தால்தான் அவன் முஸ்லிம் என்று சொல்லப்படுவான். இந்த முஸ்லிம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கட்டுப்பட்டவன். கட்டுப்பட்டவர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள்? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள். அப்ப அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள், தம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லும்போது, அவர்களுடைய வாழ்க்கை
இறைவன் கற்றுக் கொடுத்த இந்த வேதமும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் காட்டிக் கொடுத்த வழியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைத்தான் முஸ்லிம் மேற்கொள்வான். அதை விட்டுட்டு மனோ இச்சையில் அவன் என்ன செய்ய மாட்டான், ஈடுபட மாட்டான். அதன் பக்கம் எதிர்பக்கமும் செல்ல மாட்டான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எது நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதுதான் என்னுடைய மார்க்கம், அதுதான் நான் நடைமுறைப்படுத்துவேன், இதை தாண்டி நான் எதையும் செய்ய மாட்டேன், வரம்பு மீற மாட்டேன் என்பதை ஒரு முஸ்லிம் பிடிவாதமாக இந்த கொள்கையிலே தன்னுடைய வாழ்க்கை பணிப்பான். அவன்தான் முஸ்லிம். நீங்க அனைவரும் ஒரு கேட்ட ஒரு சம்பவம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வரலாறு நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு தான். அந்த வரலாறிலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அல்லாஹ் என்ன சொன்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்ன, நீங்க இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு சொன்ன அல்லாஹ். அவரு நெருங்கிட்டாரு, தவறு செஞ்சிட்டாரு. பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னா, ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபியா ஹுதாயா ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலஹும் யஹ்ஸனூன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அவருக்கு மாத்திரமான அந்த வார்த்தை அல்ல, இன்றைக்கு உலகத்தில் வரக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் சொல்லக்கூடிய உபதேசம் அது. எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், இங்க இருந்து அனைவரும் இறங்கி விடுங்கள், எல்லாருமே இங்க இருந்து இறங்கிடுங்க, உங்களுக்கு என்னிடமிருந்து நேரான வழி வரும், அதை பின்பற்றும் காலமெல்லாம் அவனுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. எதை பின்பற்றினால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ, எதை வாழ்க்கை நெறிமுறையாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை நாம் பிடித்து கொண்டால், அதை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில கவலை இல்லை, பயமும் இல்லை என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான். இன்றைக்கு அது போல முஸ்லிம்கள் இருக்கின்றார்களா? இன்றைக்கு முஸ்லிம்கள் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் காட்டி இருக்கிறாங்க தெரியுமா? மீடியாக்கள் இருக்கட்டும், சினிமாக்கள் இருக்கட்டும், பாய், முஸ்லிம் பாய்னா எப்படி? பச்சை தொப்பி, பச்சை தலப்பா, ஒரு பெரிய தாடி ஜுப்பா போட்டு தமிழே பேச வராதவருக்கு பாய் அப்படின்னு சொன்னா சிகரெட் குடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, சூதாட்டம் விளையாடுவார், சினிமாக்கள்ல காட்டக்கூடிய பாய்கள். இன்னும் முஸ்லிம்கள் என்றால் யார் என்ற இன்னும் பிறமத சகோதரர்கள் ஆணித்தனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் யார் என்பதையும். நாம் அனைவரும் மாற்று மத அன்பர்களோடு பழகி வருகின்றோம், தொப்புள் குடியுறவுகளாக நாம் நேசித்து வாழ்கின்றோம். அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம் என்றால் யார், முஸ்லிமுக்கான அர்த்தம் என்ன அப்படி என்று அவர்களும் தெரிந்து கொள்ளணும். வெறுமனமே ஒரு தோற்றத்தை வைத்து முஸ்லிம் அல்ல. முஸ்லிம் என்பவன் செயலை வைத்துத்தான், அழகிய செயலை வைத்துத்தான் முஸ்லிம். அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், அவன் மது அருந்த மாட்டான். முஸ்லிம்னா யாரு? விபச்சாரம் செய்ய மாட்டான், மது அருந்த மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், புறம் பேச மாட்டான், இடையில மோசடி பண்ண மாட்டான், யாரையும் ஏமாத்த மாட்டான், பொதுவா உண்மையை தான் பேசுவான், பொய் சொல்ல மாட்டான். ஏன் சொன்னா அவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவன், அவன் அல்லாஹ்வையே அஞ்சுபவன், அவன்தான் முஸ்லிம். அப்படிப்பட்ட முஸ்லிமாகத்தான் நாம் வாழ வேண்டுமே தவிர வெறும் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக நாம் இருக்கக்கூடாது. வெறும் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு பயம் கலந்த வாழ்க்கையாக, கவலை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்திலே மாறிவிடும். அப்படித்தான் மாறிக்கிட்டு இருக்கு. தன்னம்பிக்கையை விட்டுட்டான், இறை நம்பிக்கையை விட்டுட்டான். அதை பற்றி தான் இன்னைக்கு சொல்றதுக்காகத்தான் இந்த திருமண கூட்டம். எனக்கு பின்னாடி பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, இன்ஷால்லா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இறை வணக்கம் என்பது என்ன, இந்த முஹர்ரம் மாதம் என்பது என்ன என்றது எனக்கு பின்னாடி பேசக்கூடிய பேச்சாளர்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லுவார்கள். ஆனால் முஸ்லிம் என்ற ஒரு தலைப்பு எடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நாம் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றான் என்று சொன்னால் மிகவும் பயங்கரமான ஒரு எச்சரிக்கை.
அந்த எச்சரிக்கை சர்வசாதாரணமான ஒரு எச்சரிக்கை இல்லை. அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு தகுல்லாஹ், ஓ இறை நம்பிக்கை கொண்டவர்களே. யார் அழைக்கிறான்? அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து சொல்றான். நீ அல்லாஹ்வை நம்பிட்டியா இல்லையா? நம்பிய பிறகு நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்ச வேண்டும். எப்படி பயப்படணுமா? அல்லாஹ்வை முறை இருக்கு, பயப்பட வேண்டிய முறை இருக்கு. அப்படி நீ பயப்படு அப்படின்னு சொன்ன, பயப்பட வேண்டிய முறையும் அல்லாஹ் தான் சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அச்சத்தை, அந்த பயத்தை நீ இப்படித்தான் வெளிக்காட்டணும், இப்படித்தான் செய்யணும். உன் மனப்போக்கில் நீ கொண்டு வர முடியாது பயத்தை கூட. பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படு. வலா தமுத்துன்னா இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீ முஸ்லிம் அல்லாத நிலையில் மரணித்து விட வேண்டாம். எப்படிப்பட்ட எச்சரிக்கை? நீ முஸ்லிமா தான் மரணிக்கணும், அதுக்குத்தான் நீ பாடுபடணும், அதுக்குத்தான் நீ முயற்சி செய்யணும். அப்பொழுதுதான் நாளை மறுமை நாளில் நீ எதிர்பார்க்கக்கூடிய சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் அழைக்கிறோம். எதற்காக திருமண கூட்டம்? வாங்க, உண்மையான முஸ்லிம்களாக வாழலாம், முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கலாம், அல்லாஹ்விடத்தில் உன்னதமான சொர்க்கத்தை பெறலாம் என்ற தூய எண்ணத்துடன் தான் இந்த திருமண கூட்டம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க, எல்லாருக்கும் உறுப்பினர் கார்டு போடு, அது நோக்கம் கிடையாது. ஜமாத்தை பெருக்கி ஜமாத்தை பெருசா காட்டணும் அவசியம் இல்லை. காரணம் என்ன? உலகத்திலே வாழும்போது நேர்மையாகவும் நீதியாகவும் அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய முஸ்லிம்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். இதற்கான பரிசை மறுமையில பெற வேண்டும். நாளை மறுமையில அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு உன்னத நோக்கம்தான் இந்த திருமண கூட்டம். நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையில வெற்றி பெற முடியும் என்று சொன்னால், அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தேட வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் முஸ்லிமா? ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தம்மை தாமே கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சொல் அது. நான் முஸ்லிமா? என்னுடைய குடும்பம் முஸ்லிமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஒரு இறை நம்பிக்கையாளன் விபச்சாரம் செய்யும் போது இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான். மது அருந்தும் போது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான். கொலை செய்யும் போது, கொள்ளை அடிக்கும் போது, இது போன்ற தவறான ஒரு பாவமான காரியங்கள் செய்யும் போது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லிருக்கின்றது. அந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவன் எப்படி முஸ்லீமாக மரணிக்க முடியும்? அதான் அல்லாஹ் சொல்றான், நீ முஸ்லீமா மரணி அப்படின்னு சொன்னா, எக்காலமும் எந்த நேரமும் அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம தேர்ந்தெடுத்தால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான். எப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நீங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே கற்றுத் தருகின்றான். நீங்கள் எப்படிப்பட்ட முஸ்லிம்களாக அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான். ஆக முஸ்லிம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு அடையாளம் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்திருக்கிறான். இங்க இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் தம்முடைய வாழ்க்கையை இந்த குர்ஆன் வசனத்தோடு உரசி பார்க்க வேண்டும். நான் முஸ்லிமா? நான் இதுல இருக்கின்றேனா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அழகிய சொல்லுக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கின்றேனா அப்படி என்றதை இந்த சொல்லோடு உரசி பார்க்க வேண்டும். இந்த குர்ஆன் வசனத்தோடு உரசி பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன்னுடைய ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளட்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த வசனத்தோடு வாழட்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். யார் தெரியுமா முஸ்லிம்? அல்லாஹ் சொல்றான், வமிம்மன் தா இலல்லாஹி வஆமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா சொல்றான்?
எல்லாம் காலத்துக்கு நான் முஸ்லீம்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. பெயரை வைத்து முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய விஷயம் பெரிய விஷயம் அல்ல. உன்னுடைய அடையாளம் ஆதார் கார்டிலோ அல்லது ரேஷன் கார்டிலோ அல்லது ஓட்டர் ஐடியிலோ முஸ்லீம் என்று பதியப்பட்டு விட்டால் நீ முஸ்லீம் என்று ஆகிவிட முடியாது. இந்த சொல்லில் இருக்கக்கூடிய செயல் உன்னிடத்தில் இருந்தால் நீ முஸ்லீம். எப்படிப்பட்ட முஸ்லீம்? ஓ மிம்மந்தா இலல்லாஹி, யார் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து, யார் முஸ்லிமா? அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். எத்தனை பேர் அழைக்கின்றோம் அல்லாஹ்வை நோக்கி மக்களை? அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து தானும் நல்லறம் செய்து, நல்லறம் செய்யணும். நல்லறம் எப்படி? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்த நல்லறம், தானும் நல்லறம் செய்து. நம்மை தாமே சொல்றானே நான் ஒரு முஸ்லீம், இந்த செயலெல்லாம் செஞ்சுட்டு எப்படி அல்லாஹ்வை நோக்கி மக்களையும் அழைத்து நல்லறமும் செய்து தன்னைத்தானே நான் இப்ப முஸ்லீம் என்று சொல்றானே, அப்படிப்பட்ட அழகிய சொல்லுக்குரியவர் யாருப்பா? அல்லாஹ் கேட்கிறான், யாராவது இருக்கிறீங்களா? இந்த செயல் செய்துட்டு அந்த அழகிய சொல்லுக்குரியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அப்ப எப்படிப்பட்ட சொல் இது? அப்ப இந்த சொல்லுக்கு தகுந்தவாறு நம்ம வாழ்கின்றோமா? இன்றைக்கு வட்டியில் மூழ்கி கிடக்கக்கூடிய முஸ்லிம்கள், மது போதையில் மூழ்கி கிடக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கத்தானே செய்கின்றார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் ஏதேதோ ஒரு செயல்பாட்டில் மூழ்கி கடந்து மாற்று மத மக்களிடத்திலே ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படுகின்றார்கள். இந்த செயல் செய்பவர்கள் முஸ்லிம்கள். எனக்கு மகர மாதத்துடைய தலைப்பு இல்லை. இந்த செயல் செய்பவர்கள் முஸ்லிம்கள் அடையாளம் காட்டிட்டு இருக்காங்களே, அல்லாஹ் இணைவிக்கக்கூடிய காரியத்தை, மாபாதக செயலை, ஒரு அநியாயமிக்க அக்கிரமிக்க ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்று மதத்தவர்களுடைய பார்வையில் இவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவன் தான் முஸ்லிம். இறை தூதருடைய வாழ்க்கை பின்பற்றவன் மட்டும்தான் முஸ்லிம். அனாச்சாரங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் துணை போகின்றவன், அல்லாஹ்வை இணை வைக்கின்றவன் முஸ்லிம் என்று பெயரில் இருப்பானே தவிர அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிமாக இருக்க மாட்டான். நாம் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க இவ்வுலகில் மிகப்பெரிய முயற்சி செய்ய வேண்டும். நன்மையில் ஒருங்கிணைக்க வேண்டும். இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் வாழ்ந்து மறைக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்க்கை முஸ்லிமாக இருக்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணமாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதுல் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.